சேசு மரி சூசை துணை. இன்றைய சபை உரையாளர் பகுதியில் தூய ஆவி உணர்த்துவதை செவிமடுப்போம். இவ்வுலக வாழ்வின் கஷ்டங்களை காணும்போது தோன்றும் எண்ணங்கள் இவ்வுலக வாழ்வை குறித்து பெரிய மலைப்பை ஏற்படுத்துகிறது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு சாரார் மற்றொரு சாராரை அடக்கி ஒடுக்கி கஷ்டப்படுத்தும் பொழுது அவர்களை தேற்றவும் அவர்கள் சார்பாக வாதாடவும் யாரும் இல்லை. ஆனாலும் அன்றன்றைய நாளை கடந்து செல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்க்கை நடத்தும் மக்களை நாம் காணும் பொழுது மிகுந்த கழிவிரக்கமே நமக்கு ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இறந்து போனவர்களை குறித்தும் இன்னும் பிறவாதவர்களை குறித்தும் யோசித்தோமானால் அவர்களின் நிலையே தாவிலை என்று எண்ணத் தோன்றுகிறது. இந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? சபை உரையாளர் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1, 2, 3. இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன். இவ்விரு சாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை.